ஃப்ரெண்ட்ஸ், டுடே வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ரம்ஜான் ஸ்பெஷல் தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிரியாணி தான். மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி ரெண்டுமே எங்கள் வீட்டில் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஈத் முபாரக். மார்னிங்லாம் விளாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங் ரொம்பவே சிம்பிளாக தான் குக் பண்ணியிருந்தோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, டொமேட்டோ சட்னி, இட்லி, தோசை, பாயாசம் 2 விதமாக வடை பண்ணியிருந்தாங்க. டிஃபன் வந்து எங்கள் அம்மா தான் குக் பண்ணியிருந்தாங்க. சும்மாவே ரொம்ப டேஸ்ட்டாக பண்ணுவாங்க. இப்போ வர ஃபெஸ்டிவல் வேறையா ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. பாயாசம் எல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நானே நிறையா சாப்பிட்டேன். டிஃபன்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஆஃப்டர்நூன் பிரியாணிக்கு வந்து குக் பண்ண வந்தாச்சு. இப்போ வீடெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நான் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ண போனேன். 1 kg ஆனியன் எடுத்திருக்கேன். அது வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை நம்ம கட் பண்ணி தான் எடுத்துக்க போகிறோம். என்னதான் பிரியாணி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபேமிலி கூடலாம் போய்ட்டு சாப்பிட்டாலும் ரம்ஜானுக்கு பண்ணுற பிரியாணி ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கும். ஏதாச்சும் ஒரு ஃபெஸ்டிவல் வந்தால் தான் ஃபேமிலி எல்லோரும் ஒன்றா இருப்பாங்க. அப்போ அவங்க கூட உட்காந்து சாப்பிட்ற சந்தோஷமே தனியாக இருக்கும். ஒரு வழியாக ஆனியன் ஃபுல்லாக கட் பண்ணி முடிச்சிட்டேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து பண்ணி வச்சுக்கலாம். டொமேட்டோ வந்து 10லேருந்து 15 கிட்டே எடுத்துருக்கேன். அது நல்லா வாஷ் பண்ணி அதையும் இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். டொமேட்டோ வந்து பெருசாக கட் பண்ணாமல் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிங்கன்னா வந்து ரொம்பவே சீக்கிரமாக வதங்கிடும். அதனால தான் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணுறேன். இப்போ எல்லாத்தையுமே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பிரியாணி பண்ணுற பாத்திரம் வச்சுக்கலாம். சன்ஃப்ளவர் ஆயில் தான் எடுத்திருக்கேன். அது வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போது பட்டை, கிராம்பு, லவங்கப்பூ இதெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். 5லேருந்து 6 வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்ச ஆனியன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வந்து வதங்கி வரட்டும். உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். லைட்டாக வதங்கினதும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கிரைண்ட் பண்ணி வச்சோம் இல்லையா, அது வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டொமேட்டோ வந்து கட் பண்ணி வச்சோம் இல்லையா, அதுவும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக வதங்கி வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ புதினா, கொத்தமல்லி வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் தயிர் பாக்கெட் வந்து 1 எடுத்திருக்கேன். அது வந்து ஃபுல்லாக வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு லெமன் எடுத்திருக்கேன். அதுவும் நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். பிரியாணி மசாலா 3 டேபிள் ஸ்பூன், சிக்கன் மசாலா 3 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். சில்லி பவுடர் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி மசாலா நம்ம கிரைண்ட் பண்ணி வைப்போம் இல்லையா, அது வந்து லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃபுட் கலர் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கொதி வரும்போது நம்ம வந்து சிக்கன் வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மசாலாவும் சிக்கனும் சேம் ஆகிற மாதிரி நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் 2 kg ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 5 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கொதி வரும்போது தான் நம்ம வந்து ரைஸ் ஆட் பண்ண போகிறோம். இந்த ஸ்டேஜில் 2 kg ரைஸ் எடுத்திருக்கேன். அதை வந்து இப்போது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ரம்ஜானுக்கு தான் எங்கள் வீட்டில் கொஞ்சம் நிறையாவே பண்ணியிருந்தோம். பிகாஸ் எங்கள் வீட்டில் பக்கத்தில் இருக்கவங்களுக்குலாம் கொடுக்கறதுக்காக. அப்புறம் எங்கள் அப்பா ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதனாலேயே நாங்கள் வந்து நிறையா குக் பண்ணியிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரைஸும் வாட்டரும் கொஞ்சம் சேமாக வந்திருக்கு. கொஞ்சம் டைம் தம் போட்டுட்டா பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு குக் பண்ணி கடையில் இருக்கவங்களுக்குலாம் பேக் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு சிக்கன் 65 தான் பண்ணியிருந்தோம். மசாலாலாம் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஊறட்டும்னு. டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு ஆஃப் லெமன் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் டைம் அதை எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு ரைத்தா பண்ணுறதுக்கு நான் ஆனியன்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். கொஞ்சமாக கொத்தமல்லி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். 2 க்ரீன் சில்லி எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். 1 பாக்கெட் தயிர் எடுத்திருக்கேன். அதை வந்து ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ரைத்தா பண்ணியாச்சு. நான் சிக்கன் 65 தவாவில் தான் குக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அதுவும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக. நான் குக் பண்ணதும் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65 பண்ணவே டைம் 3 o'clock ஆகிடுச்சு. இதில் மட்டன் பிரியாணி பண்ணணுன்றதுனால குக்கர்லேயே நான் வந்து குக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். லைட்டாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய் ஆட் பண்ணிவிட்டு 1 தக்காளி 1 டொமேட்டோ ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். க்ரீன் சில்லி, புதினா, கொத்தமல்லி கொஞ்சமாக நல்லா வதங்கி வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நான் மட்டன் பிரியாணி வந்து கொஞ்சமாக தான் குக் பண்ண போகிறேன். நான் 1/2 kg தான் மட்டன் எடுத்திருக்கேன். அது வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரம்ஜான்னாலே எல்லாேருக்கும் ஹாப்பியாக இருக்கும். பிரியாணி சாப்பிட்றோமோ இல்லையோ, சின்ன வயசுலலாம் எல்லோரும் நம்மளுக்கு வந்து பிளஸ்ஸிங் பண்ணால் காசு தருவாங்க. அதுவே ஹாப்பியாக இருக்கும். உங்களுக்கு ரம்ஜான் எவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சுன்னு நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பிரியாணி மசாலா வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். சில்லி பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். காரமுக்கு தேவையான அளவுக்கு.
கீ கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் மட்டன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1/2 kg எடுத்திருக்கேன். மசாலாவும் மட்டனும் சேம் ஆகிற மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 2 கப் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்து மட்டன் தான் வந்து குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 5லேருந்து 6 விசில் வரைக்கும் வந்து நல்லா குக் ஆகட்டும். நான் 1/2 kg ரைஸ் எடுத்திருக்கேன். அது வந்து எங்கள் அம்மா நான் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே போட்டாங்க. ரைஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு 1 விசில் எடுத்தால் போதும். ரைஸ் நல்லா சூப்பராக குக் ஆகி வந்துடும். நீங்களே பாருங்கள், பிரியாணி செம்மையாக வந்திருக்கு. சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, மட்டன் பிரியாணி எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இதெல்லாமே ரெடி பண்ணுறதுக்கு எல்லாேருக்கும் கொடுத்து அனுப்புறதுக்கு 4 o'clock மேலே ஆச்சு நாங்கள் சாப்பிடவே. எல்லோரும் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிக்கும் ஈத் முபாரக். உங்களுக்கு ரம்ஜான் எப்படிலாம் போச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.